Welcome to the next lecture on network theory. So இந்த lectureல என்ன பார்க்க போறோம் அப்படினா capacitor and capacitance. இதுக்கு மேல resistor இன்டக்டர் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So next அடுத்த one is capacitor. It is a types of elementல நாம பார்க்கக்கூடிய third element அப்படிங்கிறது capacitor and capacitance. So gate examsல problem solve பண்ணும்போது இந்த basic elements பத்தி டீடைலா நம்ம ஸ்டடி பண்றது it will ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்க அப்படினா upcoming problems இல்ல tangent resonance அதெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? So let's move to the lecture on capacitors and capacitance. So capacitor அப்படிங்கிறது it is a passive element used to store the energy in the form of electrostatic field ஸ்டோர் பண்ணா அதுக்கு it is called as a capacitor அப்படின்னு சொல்லுவோம். So what is passive active அப்படிங்க next coming lectureல we are discussing about types of elementல படிக்கும்போது we can see the passive element அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? So passive element பத்தி we are discussing in upcoming lecture. Okay. So what is capacitor? Again, so capacitor அப்படிங்கிறது is a passive element used to store the energy in the form of எதில் பண்ணுறோம் electrostaticல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா that is called as a capacitor அப்படின்னு சொல்றோம். So what is the capacitance அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம capacitance அப்படின்னு சொல்றோம். So capacitance அப்படிங்கிறது it will oppose the change in voltage அப்படின்னு சொல்றோம். change in voltage அப்போஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தட் இஸ் கால்ட் அஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது. மேபி நம்ம புக்கில் ரெண்டு டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தில் கெப்பாசிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல கெப்பாசிட்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது டிவைஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது அதோடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சது, ரைட்? ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் ஹேவிங் டூ பிளேட்ஸ். கெப்பாசிட்டரில் ரெண்டு பிளேட் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் பிளேட் அண்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் பிளேட்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் இது செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தட் இஸ் கால்ட் அஸ் டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸில் மேபி அந்த டிஸ்டன்ஸில் ஏர் இருக்கலாம். டயலெக்ட்ரிக் மீடியம் மூலிமா வி ஆர் செப்பரேட்டிங் டூ பிளேட்ஸை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டயலெக்ட்ரிக் மீடியம் என்னவா ஆக்ட் ஆகும்? மேபி என்னென்னவா இருக்கலாம்? டயலெக்ட்ரிக் மீடியம்னா ஏராக இருக்கலாம், பேப்பர், மைக்கா, இதெல்லாமே இட் இஸ் செராமிக். ஸோ இதெல்லாமே இட் இஸ் அன் டயலெக்ட்ரிக் மீடியம் செப்பரேட்டிங் தி டூ பிளேட்ஸை செப்பரேட் பண்ணி வைக்கிறது. ஓகே. ஸோ இப்போ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது டிவைஸ், கெப்பாசிட்டன்ஸுங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஸோ கெப்பாசிட்டர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்போம்? பை மீன்ஸ் ஆஃப் டூ பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை சம் டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டெஃபினிஷன். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் அ பாசிவ் எலிமெண்ட், ஸ்டோர்ஸ் தி எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி material or capacitance to oppose the change in voltage அப்படின்னு சொல்றோம். So capacitor it is a positive plate, two conducting plates separated by some dielectric medium, so some distance d and there is a dielectric between them. So dielectric அப்படிங்கிறது so dielectric medium maybe என்னவா இருக்கலாம்? dielectric may be mica, paper, ceramic, mica, paper, ceramic, and another one is mica, ceramic, and another one is air. So these are the some dielectric materials. Okay. So distance between them. So dielectric between them are called as a capacitor. So the distance in a solar it is called as a capacitor. So another definition for capacitor. Capacitance would another definition. It is a ratio between charge stored in one plate divided by potential difference across the two plates அப்படின்னு சொல்லலாம். That is also called as a capacitance. C equal to Q divided by V ன்னு சொல்லுவோம். So C that is equal to charge stored in a capacitor Q divided by voltage difference between two plates. Suppose the charge store ஆகுதுல சார், இந்த சார்ஜ் என்ன எப்படி டினோட் பண்றோம்னா the charge is denoted by Q அப்படின்னு சொல்றோம். இந்த Q அப்படிங்கிறத நம்ம எங்கேயோ ஸ்டடி பண்ணோமா, அதுக்கு என்ன அப்படின்னா கரண்ட். ஸோ கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இட் இஸ் charge flow of charge அப்படிங்கிறது with respect to time அப்படிங்கிறது we can call it as a current. ஸோ அப்போ அதை இங்கே ரிலேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ C that is equal to Q divided by V அப்படின்னு சொல்கிறோம். அப்போ capacitance is that is equal to change in charge stored in a one plate divided by potential difference between two plates அப்படிங்கிறதா is a capacitance. Okay. So another important thing, so must கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஸ்டோர் ஆகுது சார். இந்த ஸ்டோர் ஆகிற சார்ஜ் எதுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் ஸ்டோர் இன் பிளேட் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது சார்ஜ் ஸ்டோர் இன் பிளேட் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் தி கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அப்போது Q சார்ஜ் ஸ்டோர்டு Q
that is directly proportional to V. So, charge stored in a capacitor is directly proportional to voltage applied across the two plates of the. So here we are introducing one proportionality constant Q that is equal to C into V. And the C என்ன சொல்ற அப்படினா C that is called as capacitance அப்படின்னு சொல்றோம். So capacitance என்ன ப்ராப்பர்ட்டி, அந்த கெப்பாசிட்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி பொறுத்து தான் நம்ம ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் இருக்கு. ஸோ அப்போ C that is equal, அப்போ ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா Q that is C that is equal to Q divided by V. Qங்கிறது சார்ஜ் ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் divided by voltage difference between two pairs. So charge is Q என்ன சொல்லுவோம், charge divided by voltage, or it is denoted as farad. Unit is farad. So capacitor oda unit charge என்ன யூனிட்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா charge is represent in farad அப்படின்னு சொல்றோம். So C that is equal to Q divided by V, right? So next அடுத்தது. So the C not only depends upon the, so capacitance C is not only depends upon the voltage or not only depends upon the charge. So capacitance எதை சார் டிபெண்ட் பண்ணி இருக்கும், the ratio of charge stored in a plate divided by voltage difference between two plates of the terminal of the two terminals, ரைட்டுங்களா? So this is called as C ன்னு சொல்லுவோம். So அப்போ சார்ஜ் எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ஜ் இஸ் the capacitance. Okay, so capacitance எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்கு, so capacitance depends upon Q charge divided by voltage difference between the two plates of the capacitor அப்படிங்கிறது தான் பெரிய சார்ஜ். So another definition for a C does not depends on voltage or charge. It is a ratio of charge and voltage. It is ratio of charge to the voltage. Ratio of charge to the voltage. Charge to the voltage per voltage. Farad அப்படிங்கிறது that is measured in a charge stored in a capacitor unit in a farad ன்னு சொல்றோம். So அப்போ 1 farad that is equal to என்ன அப்படின்னா 1 farad equal to 1 coulomb per voltage அப்படிங்கிறது தான் 1 farad. So next capacitance not only depends upon Q and V. So capacitance வந்து Q and V மட்டும் இல்லை, another equation for capacitance that is equal to C equal to epsilon A divided by D அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எப்சிலான் அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி, ஏங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட், டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட். ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இ பர்மிட்டிவிட்டி அண்ட் ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி டூ பிளேட்ஸ், ரெண்டு பிளேட்டோட ஏரியா எவ்வளோ ஏரியா, அதே மாதிரி டிஸ்டன்ஸ், ஸோ ரெண்டு பிளேட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போது எப்சிலான் அப்படிங்கிறது பர்மிட்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் பர்மிட்டிவிட்டி, ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன, டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது எபிலிட்டி டு அலோவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எபிலிட்டி டு அலோவ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அந்த மெட்டீரியல் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை அலோவ் என்ன எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது எபிலிட்டி டு அலோவ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் யூனிட் இஸ் ஃபேரட் பர் எஃப் பர் எம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபேரட் பர் மீட்டர். ஸோ அப்போது எப்சிலான் தட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு சொல்லுவோம். ஸோ எப்சிலான் நாட் அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட் பர்மிட்டிவிட்டி, எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் permittivity சொல்லுவோம். ஸோ epsilon naught absolute permittivity 8.854 into 10 power minus 12 f per m. அதே மாதிரி epsilon r அப்படிங்கிற ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. ஸோ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஹேஸ் நோ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஏர் அப்படிங்கிறது 1. ஸோ ப்ராப்ளத்தில் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி கொடுக்கல அப்படின்னா we can take it as air and relative permittivity is 1. ஓகே, and unit of relative permittivity என்னது, ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி யூனிட் கிடையாது, நோ யூனிட் ஃபார் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அப்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் சி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, and also C directly proportional to area of the two plates, also C directly proportional to
inversely proportional to distance between the two plates. So distance அதிகமாக capacitance value distance அதிகமாக capacitance value குறையும். So distance பக்கமாக capacitance value அதிகமாக. So C directly proportional to 1 by D. இந்த equation சொல்லும். So C directly proportional to 1 by D. அப்படின்னு சொல்லப்போ capacitance 1 by D and also capacitance C is directly proportional to A divided by D ன்னு சொல்லலாம். For example, relative directly proportional to area divided by distance. ஸோ அப்போ ஏரியா அதிகம், அதே மாதிரி என்ன சொல்கிறோம், ஸோ ஏரியா அதிகமாகவும் டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் இருந்தால் we have more number of capacitance values. இப்போ ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் directly proportional. ஸோ capacitance distance ரொம்ப கம்மியாக இருந்தால் we can get the more capacitance value. C directly proportional to A divided by D அப்படின்னு சொல்கிறோம். ரைட், power and energy equation வர capacitors. So first current. So நமக்கு தெரியும் Q charge stored that is equal to capacitance into V voltage அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதெல்லாமே with respect to time. இது time vary. ஸோ அப்போ Q with respect to timeல சேஞ்ச் ஆகுது. C into V of t. ஏன் சார் C சேஞ்ச் ஆகாது? C அப்படிங்கிறது capacitance. ஸோ capacitance ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா நம்ம எப்சிலான் A divided by D. ஸோ எப்சிலான்ங்கிறது permittivity, Vங்கிறது ஏங்கிறது ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன், டிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த மூணுமே கான்ஸ்டன்டான வேல்யூ, இட் வில் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பட் எது சார் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆகுதுன்னா சார்ஜ், another one is voltage. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் t divided by dt, dq of t divided by dt, that is equal C into dv of by divided by dt. ஸோ கரண்ட் ஈக்குவேஷன் என்ன சார்? I equal to change in charge with respect to time. ஸோ I equal to ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே படிச்சிருக்கோம், சேஞ்ச் இன் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னது? Can call it as a current. So I that is C equal to C into d V of t into dt. This is a current equation for a capacitor. I equal to C into dv by dt. C is a constant. C is here. C is a constant. dv of t divided by dt is current in a capacitor. So this is a derive pannom. ஸோ சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சி இன்டு வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், டைமை பொறுத்து வேரி ஆகாது, பட் சார்ஜ் வோல்டேஜ் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டி கியூ ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி ஆஃப் டி. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட்டிங், ஸோ டி கியூ ஆஃப் டி டிவைடட் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தட் இஸ் சி இன்டு டி வி ஆஃப் டி டிவைடட் பை டிடின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டி கியூ ஆஃப் பை டிடி அப்படிங்கிறது கரண்ட். So what is the current equation? I equal to change in charge with respect to time. Then current and solve. So I that is equal to C into dV of t divided by dt. அப்படிங்கிறது current in a capacitor find பண்ண முடியும். Okay. So is how find the voltage. Voltage எப்படி சார் find பண்ணலாம்? So இது அப்படியே we are integrating. Okay, let's integrating. So V of t. So voltage equation for a capacitor. Voltage equation for a capacitor from I that is equal to 1 by C integral of I of t into dt. So integral value என்னது 0 to infinity. So 0 to infinity integrate பண்ணா we can get the voltage equation. So இங்க another things என்ன அப்படின்னா we have a capacitor. We have a capacitor. இது minus infinity, 0 இது plus infinity. So capacitor is an energy storage element. So அப்போ at the time of zero, so before zero, after zero, energy voltage contributes, we have to add it for a capacitor. So அப்போ இந்த minus infinity to zero, அதே மாதிரி 0 to infinity. So V of t that is equal to 1 by single constant equal to minus infinity to 0 I of t into dt plus 0 to infinity I of t into dt. Right? 0 to infinity. So ஏன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 0 அப்படிங்கிறதுல என்ன எனர்ஜி என்ன வோல்டேஜ் ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த 0 to இன்ஃபினிட்டிங்கில் என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ we have மைனஸ் இன்ஃபினிட்டி 0 பிஃபோர் 0, அதுக்கப்புறம் 0 to that is equal to VC. ஸோ இந்த வரக்கூடிய வோல்டேஜ் VC capacitor voltage at 0 time minus plus 1 by C into 0 to t into I of t into dt. So voltage equation for capacitors V of t that is equal to
1 by C integral of 0 to t I of t into dt. This is the voltage. Sometimes we can add this value 0 to 0 minus. This is also voltage equation of the capacitor and current equation of the capacitor. So from current we can derive. So we are the answer why we are considering this VC 0 minus time அப்படினா capacitor is an energy storage element. So I need to calculate the voltage அப்படினா இதுக்கு முன்னாடி என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆயிருந்துச்சு அப்ப அதோட வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணனும். So அப்போ I am taking the two conditions. So இந்த ஒரு condition, இந்த condition plus the condition. இது before switching 0 க்கு முன்னாடி. ஏன்னா கெபாசிட்டர் ஃபுல்லா நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் இல்லையா தெரியாது. ஸோ அப்போ இஃப் இனிஷியல் அப்படின்னா we can consider 0 to minus. The previously charged capacitor for calculation we have to consider previously என்ன energy store ஆயிருக்குது plus current என்ன voltage we have to add பண்ணி தான் calculate பண்ணணும். So அப்போ this is the voltage equation for the capacitor.